Boss Kevin. ஹலோ மக்கள்ஸ். ஓகே, இன்றைக்கி வந்து எஸ்மேக்ஸ். ஓகே, எஸ்மேக்ஸோட டீலர் நம்ம இது தெரிஞ்ச விஷயம் தான். இதை பற்றி நான் ஒன்றும் பேச போகிறதில்ல. ஒரு முக்கியமான விஷயம், ஒரு தகவல் வந்து சப்ளையர் கிட்டே நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ என்னான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்மேக்ஸ் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, டீலர் ஓகே எஸ்மேக்ஸோட ஒஃபிஷியல் டீலர்கிட்ட வாங்கினா மட்டும்தான் அவங்களோட வாரண்டியை வந்து லயான் பண்ணுவேன்ட்டு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் ஈஸி பண்ணும்போது ஓகே ரெஜிஸ்டர் பண்ணும்போது வாரண்டி நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிருக்கலாம். ஓகே, வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் போடுறேன் பாருங்கள். அப்புறம் ஸோ அங்கே வந்து ஒரு காலம் வரும், ரிசீட் ஓட படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த கடைன்னு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் வச்சுங்களேன் ஆன்லைன். ஓகே, நான் 3 வாங்குறேனே, வாங்கிட்டேன், ஓகே ஏற்றலாம். ஆனால் அவனுங்க வந்து ஒஃபிஷியல் அந்த கடை வந்து ஒஃபிஷியல் டீலர்வா இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு கைங்க வாங்கலை போல் நம்மக்கிட்ட, எனக்கு தெரியல எப்படி வந்துச்சின்னு. ஒரு செட்டு வந்துச்சு, என்கிட்ட தான் வாங்கினான்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்து வாரண்டிக்கு கேட்கும் போது படம் அடித்து அனுப்பும் போது அவங்க சொன்னாங்க கேனாட் லயான். ஏன்னா அப்புறம் தான் பார்த்தா அது வந்து நம்மக்கிட்டேருந்து வாங்கினதில்லை. ரைட். ஸோ சில பேர் என்னென்னா ஆன்லைனில் வாங்குறாங்களோ, அது ஏன் லயான் பண்ண முடியாதுன்னா அதில் சீரியல் நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ சைனாலேருந்து முந்தைய எஸ்மேக்ஸ் வந்து சைனாலேருந்து டைரெக்டாக வாங்குவாங்க. ஓகே, வாங்கிட்டு அது வந்து ஆப்லேயும் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த அந்த அங்கே வாங்குறது, நேராக வாங்குறது. மலேசியாவோட செட் மட்டும்தான் ஆப்பில் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து மினிமம் அந்த சீரியல் நம்பரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீரியல் நம்பர் போட்டோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் தயவு செய்து வாங்குறீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போய் ஒஃபிஷியல் டீலர் பார்த்துங்க யாருன்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பில் வந்து மினிமம் ஒஃபிஷியல் டீலர் என்ன செய்வாங்க, ஓகே இன்னொரு கடை கிட்ட கொடுத்து ஓகே நீங்கள் வீங்கடா பிளாட்ஃபார்ம்லன்ட்டு. ஆனால் ரிசீட் வந்து ஒஃபிஷியல் டீலரோட ரிசீட்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ பைக் ஜோன் ரிசீட்னா அங்கே போட்டிங்கன்னா ஓகே முடிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒன்றும் கேட்காது, அது எடுத்துக்கோ அந்த படத்தை. அப்புறமேல வந்து நீங்கள் அனுப்புகிறீங்களா வாரண்டிக்கு, அப்போ ரிஃபர் பண்ணுவானுங்க. ரிஃபர் பண்ணும் போது அந்த வாரண்டி ஓனா இல்லையான்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். 2 வருஷம் வாரண்டி வேஸ்ட்டாக போயிடும். பேசாமல் வாங்க, இங்கே வாங்கிட்டு நம்ம எல்லாம் பூட்டி கொடுப்போம், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 2 வருஷம் பிரச்சனை இங்கே தூக்கிட்டு வாங்க. ஓகே, நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம், நம்ம அனுப்புவோம் வாரண்டிக்கு. ஸோ பாருங்கள் உங்களுக்கு எது வசதினோ. 20 சொல்லி மிச்சம் பண்ண போகிறேன் நான் வந்து ஜுக்காப்பா இந்த மாதிரிலாம் செய்வேன்னா வேண்டிங்க. அதுக்கு செட்டு கெட்டு போகக்கூடாது. கெட்டு போணுச்சுன்னா பை பாய். ஓகே, நல்லா யோசிச்சிங்க. அவ்வளோ உங்கள் பாஸ் கெவின். சாவ்.